இப்போ 10 sum பார்க்க போகிறோம். அதே increasing decreasing prove that logarithmic function is strictly increasing. வார்த்தையை கவனிச்சிங்களா? prove that கண்டிப்பாக இந்த இன்டர்வல்ல strictly increasing தான் இருக்கணும்னு காட்டணும். logarithmic function, right? என்ன ஃபங்க்ஷன்? logarithmic function. ஓகே, என்ன சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு? assume the given sum f of x equal to logarithmic function na log x. Okay, strictly increasing on in the interval. சரி, ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறேன். log x பண்ணா 1 by x, right? இதை when x belongs to open interval 0, infinity, open interval 0, infinity அப்படின்னா இதுவும் கிடையாது இதுவும் கிடையாது, ஏன்னா ஓப்பன் இன்டர்வல்னால். அப்போ எக்ஸோட வேல்யூ நடுவில் இருக்கிறது. அப்படி எது வேணாம், நீங்கள் எதை கொண்டு போய் இங்கே நீங்கள் போய் போட்டாலும் இந்த இன்டர்வலில் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸு ஓட வேல்யூ, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ கண்டிப்பாக இப்படி சொன்னாலே போகிறோம், greater than 0 தான் இருக்கும். greater than or equal to கிடையாது, greater than 0 தான் இருக்கும். எதை கொண்டு போய் போட்டால் 1/1 பாசிட்டிவ் தான், 1/2 பாசிட்டிவ், 1/3. அப்போது இந்த ஓப்பன் இன்டர்வல் 0, இன்ஃபினிட்டியில் எக்ஸோட வேல்யூ கண்டிப்பாக நீ எதை கொண்டு போய் போட்டாலும் இந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் greater than 0. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் greater than 0 வந்தால் நான் சொல்ல வேணாம், hence log x is strictly increasing on, இது ரொம்ப ரொம்ப முக்கியம், எந்த இன்டர்வல்ல? 0, infinity. hence log x is strictly increasing on 0, infinity. ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ரைட்? அடுத்தது பார்த்தீங்கன்னா sum, prove that, இங்கேயும் prove that தான். the function f, ஓகே, given கொடுத்துருக்காங்க, neither increasing nor decreasing strictly on இந்த இன்டர்வல்ல. சரி, இந்த இன்டர்வலை அவனே கொடுத்துட்டான், ஓப்பன் இன்டர்வல் -1, 1ல் இது அதிகரிக்கிறதும் இல்லை குறையிறதும் இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறான்? நெய்தர் இன்க்ரீசிங், அதிகரிக்கிறதும் இல்லை, நெய்தர் நார் டிக்ரீசிங், குறையிறதும் இல்லை அப்படின்னு நம்ம காட்டணும் இந்த இன்டர்வலில், ரைட்? அப்போ நம்ம என்ன எப்படி காட்ட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்த கணக்கை ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் x² - x + 1, ரைட்? இதை ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ், x² பண்ணால் 2x, இந்த எக்ஸை பண்ணால் 1, இந்த கான்ஸ்டண்ட்டை பண்ணால் 0, அப்போது 2x - 1 கிடைக்கும், ரைட்? இப்போது புட் f dash of x equal to 0, 2x - 1 equal to 0, 2x equal to 1, x equal to 1/2. அப்போது உங்கள் x equal to 1/2 divides the given interval -1, 1 into 2 intervals, right? x equal to 1/2 நம்மளுக்கு x equal to 1, x equal to 1/2 கிடச்சிடுது. x equal to 1/2 divides the given interval into 2 intervals. x equal to 1/2 divides the given interval into 2 interval, right? ஜென்ரலாக இங்கே -∞, இங்கே +∞. நம்மளோட இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா -1, இதுக்கு நடுவில் 1/2. அப்போ அது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அந்த இன்டர்வல்ஸ் ஆஸ் -1, -1/2 அண்டு 1/2, 1, ரைட்? இதுக்குள்ளே தான், ரைட்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மைனஸ் இந்த இடத்துக்குள்ளே இந்த இன்டர்வலில் நம்ம எக்ஸோட வேல்யூ 1/2, இதை 2ஆக டிவைட் பண்ணியிருக்கு இன்ட்டு 2 இன்டர்வல்ஸ். ஒன்று -1, 1/2, இன்னொன்று 1/2, 1, ரைட்? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வல்ஸ், டேபுலர் காலம், இன்டர்வல்ஸ் sin of f dash of x, நேச்சர், டெஸ்ட் வேல்யூ நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த இன்டர்வல் -1, 1/2, 1/2, 1, ரைட்? f dash of x ஓட ஆன்சர் 2x - 1. கண்டிப்பாக இதுக்கு நடுவில் நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் வந்திருக்கு, அப்படி இங்கே நடுவில் கண்டிப்பாக என்ன இருந்திருக்கும்? 0. இதுதான் அந்த டெஸ்ட் வேல்யூ, ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்?
இப்போது இந்த டெஸ்ட் வேல்யூ நீங்கள் இங்கே கொண்டு போய் போட்டு பாருங்கள், 0 போட்டு பாருங்கள். 2 × 0 இது -1. அப்போ என்ன சிம்பிள் தான் வரும்? நெகட்டிவ். நெகட்டிவாக இருந்தால் நான் சொல்ல வேணாம், அது ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். ரைட். அடுத்தது 1/2, 1. 1/2, 1னா கண்டிப்பாக இதுக்கு நடுவில் ஒரு என்ன சொல்கிறது, இது 0.5, இது ஒரு 1, நடுவில் யாராவது 0.6 இது மாதிரி சம்திங். அந்த 0.6 நீங்கள் கொண்டு போய் இங்கே போட்டு பாருங்கள். 2 இங்கே போட்டு காட்டுறேன். 2 × 0.6 -1. 2 6 are 12. 1.2. 1.2ல் -1 போனால் கண்டிப்பாக பாசிட்டிவ் தான் பெருசு, பாசிட்டிவ் வரும். அப்போது ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். ஸ்ட்ரிக்ட்லி என்னென்னு கிடைக்குது? இன்க்ரீசிங். அப்போது இந்த இடத்துல நாம் இதை போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நெகட்டிவாக இருக்குது, ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். இது வந்து பாசிட்டிவாக இருக்குது, ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் வருது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாருங்களேன், f' does not have same sign throughout the interval. f' does not have same sign throughout the intervals, hence f(x) is neither increasing nor decreasing. Hence f(x) is neither increasing nor decreasing. அவன் என்ன உங்களை ப்ரூவ் பண்ண சொன்னானோ அதை ப்ரூவ் பண்ணியாச்சு ஸ்டூடெண்ட்ஸ். இது மாதிரி தான் நீங்கள் சம்மை டீல் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், which of the following function strictly decreasing on open interval 0, π/2? ரைட். எந்தெந்த ஃபங்க்ஷன்ஸ், which of the following function strictly decreasing, அதை நாம் பார்க்க போகிறோம். சரி, 4 சப்டிவிஷன் இருக்குது. நான் ஏதாவது 2 இல்லை 3 போடுறேன், நீங்கள் மிச்சம் 1 போட்டுருங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். cos x, f(x) = cos x. ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் -sin x. ஓகே, x belongs to 0, π/2. 0, π/2ன்றது உங்களுக்கு தெரியும், அது ஃபஸ்ட் குவாட்ரண்ட். ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் சைனோட எல்லா வேல்யூமே பாசிட்டிவாக தான் இருக்கும். சைனோட வேல்யூ பாசிட்டிவ் தான் இருக்கும், ஆனால் வெளில என்ன சிம்பிள் இருக்குது? மைனஸ். அப்போ கண்டிப்பாக f(x) இஸ் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். ஏன்னா நீங்கள் sin x-ஓட வேல்யூ தான் பாசிட்டிவ் வந்தாலும் வெளியில் மைனஸ் சிம்பிள் இருக்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு நெகட்டிவ்ஸ் <0 தான், <, அப்போது கண்டிப்பாக f(x) என்னது? ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். அப்போது ஃபஸ்ட்டு சம் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். ரைட். b cos 2x. அப்போ டைரெக்டாக f(x) = cos 2x. இதை ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் cos 2x பண்ணால் -sin 2x. அதுக்கப்புறம் அந்த 2x பண்ணால் அந்த 2. ரைட். காசை பண்ணால் -sin 2x, தெரிஞ்சவன் ஒளிஞ்சவன். 2x பண்ணால் 2. ரைட். f'(x) கிடச்சாச்சு. ரைட். இப்போ நீங்கள் கேட்பீங்க, இங்கே இந்த 0 to π/2க்குள்ளே ஓப்பன் இன்டர்வல் அதோட மீனிங் என்ன? 0 to π/2, 0, 30 அந்த π/6, π/4, π/3, இப்படி தான் இதோட மீனிங். ரைட். இதுக்குள்ளே ஓப்பன் இன்டர்வல்ன்றதுனால ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு எடுத்துக்க மாட்டோம். ரைட். அப்போது இங்கே கொண்டு போய் π/6 நீங்கள் போட்டிங்கன்னா, π/6 போட்டிங்கன்னா அது sin π/3 அப்படின்னு ஆகிடும். ஏன்னா π/6 இந்த 2ஆல் அடிச்சிட்டிங்கன்னா sin 60 √3/2. அப்போது சைன் வேல்யூ, ஆனால் வெளியில் என்ன சிம்பிள் இருக்குது? மைனஸ். ஓகே. சப்போஸ் π/4 இங்கே கொண்டு போய் போட்டிங்கன்னா sin 19 ஆகிடும். அதுவும் 1 × -2, அதுவும் நெகட்டிவ் -2 தான் வருது. π/3 போட்டிங்கன்னா அது 2π/3 ஆகிடுது. அது செகண்ட் குவாட்ரண்ட். அப்போது செகண்ட் குவாட்ரண்ட், அப்போது சைன் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்லேயும் சரி செகண்ட் குவாட்ரண்ட்லேயும் பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்போது இது கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்போ வெளியில் மைனஸ் இருக்கனால கண்டிப்பாக இங்கேயும் f'(x) <0 தான் வரும். x belongs to 0, π/2. f'(x) என்னவாக தான் இருக்கும்? <0. அப்போ இங்கேயும் thus f(x) is strictly decreasing on 0,
pi by 2 right இங்கேயும் decreasing தான் மூணாவது f of x equal to cos 3x right ஒரு வாட்டி differentiation f dash of x cos 3x அப்படின்னா minus sin 3x இந்த 3x அப்படின்னா ஒரு 3 ரைட் இப்போது f dash of x ஓட ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சாச்சு இப்போ நீங்கள் லாஸ்ட் சம் பார்த்த மாதிரி இன்டர்வல் 0, pi by 2ல பார்க்குறோம் ஃபஸ்ட்டு pi by 6 pi by 4 pi by 3 ரைட் இந்த pi by 6 ஓப்பன் இன்டர்வலில் இது ரெண்டு எடுத்துக்க மாட்டோம் pi by 6 நீங்கள் இங்கே கொண்டு போய் போட்டிங்கன்னா கண்டிப்பாக pi by 6 இங்கே கொண்டு போய் போட்டிங்கன்னா செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் pi by 6 இருந்தால் எக்ஸோட வேல்யூ pi by 6 இருந்தால் -3 sin 3 எக்ஸுக்கு பதிலாக pi by 6 இதால் அடித்தா 2 டைம்ஸ் அப்போது sin 90ன்னு வருது sin 90 1 அப்போ ஆன்சர் நெகட்டிவ் சிம்பிள் தான் வருது ஓகே இதில் செக் பண்ணால் x equal to pi by 4 -3 sin 3 எக்ஸுக்கு pi by 4 sin 3 pi by 4 னா 45 into 3 135 அப்படின்னு சொல்லுவோம் 135 அர்த்தம் டிகிரியில் சொல்லலாம் அப்போ அது எப்படி கண்டுபிடிப்பீங்க sin 180 minus 45 உடனே இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரணும் 180 மைனஸ்னா செகண்ட் குவாட்ரண்ட் நேம் மாறாது 180 யூஸ் பண்ணால் அப்போது சைனே தான் வரும் 180 மைனஸ் டீட்டா சைன் டீட்டா நேம் மாறாது 180 மைனஸ் செகண்ட் குவாட்ரண்ட் சைனும் கொசிக்கணும் அங்கே பாசிட்டிவ் அப்போ நேமும் மாறாது சிம்பிளும் மாறாது அப்போ திருப்பியும் sin 45 1/√2 கண்டிப்பாக இங்கேயும் உங்களுக்கு வேல்யூ நெகட்டிவ் தான் வருது அப்போது இது ரெண்டுத்துலேயும் கண்டிப்பாக நெகட்டிவ் வந்தனால அடுத்ததும் வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக என்னவாக இருக்கும் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங்னு சொல்லிடலாம் அடுத்தது pi by 3 x equal to pi by 3 pi by 3 கொண்டு போயிட்டு உங்களோட இடத்துல f dash of xல கொண்டு போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 sin 3 into pi by 3 ரெண்டும் கட் ஆகிடுது sin piனா sin 180 sin 180 0 அப்போ இங்கே f dash of x என்னன்னு வந்துடுது 0ன்னு வந்துடுது அப்படின்னா அது நெகட்டிவ் இதுவும் நெகட்டிவ் தான் வந்துருக்கணும் 0ன்னு வந்திருக்கு ரைட் அப்போது இந்த ரெண்டு இடத்துல இது என்னவா இருக்குது ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் எந்த இன்டர்வலில் x belongs to 0, ஓப்பன் இன்டர்வல் இப்படி சொல்லலாம் x belongs to 0, pi by 3 0, pi by 3 x belongs to 0, pi by 3 எங்கே எழுதலாம் இங்கே எழுதுகிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் x belongs to 0, pi by 3 இந்த 0லேருந்து pi by 3குள்ள f dash of x ஓட வேல்யூ கண்டிப்பாக less than 0 அப்போது இங்கே strictly decreasing ஆனால் x belongs to இந்த pi by 3, pi by 2 இந்த pi by 3, pi by 2 இன்டர்வலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க pi by 3, pi by 2 இன்டர்வலில் pi by 3, pi by 2 இந்த இன்டர்வலில் பார்த்தீங்கன்னா f dash of x வந்து greater than 0வாக இருக்குது என்னவா இருக்குது அப்போது f of x is not decreasing f of x is என்னது not decreasing இங்கே greater than இருக்குது அங்கே ரெண்டுத்தையும் decreasing வருது அப்போ த்ரூ அவுட்டாக சொல்ல முடியாது அப்போ f of x is not decreasing ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ நான் மூணாவது இந்த c f of x equal to cos 3x நான் போட்டேன் d வந்து tan x அதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரூவ் தட் த ஃபங்க்ஷன் f given by f of x equal to log sin x is strictly increasing on இந்த இன்டர்வல் ப்ரூவ் பண்ணணும் அண்ட் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் ஆன் pi by 2, pi இதே மாதிரி தான் முன்னாடி சம்மம் எது ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் நம்ம பார்த்தோம் விச் ஆஃப் த ஃபாலோவிங் அந்த ஆனால் இங்கே இந்த ஃபங்க்ஷன் இந்த இன்டர்வலில் கண்டிப்பாக இன்க்ரீசிங்காக தான் இருக்கும் இந்த இன்டர்வலில் கண்டிப்பாக டிக்ரீசிங் இருக்குது நம்ம ப்ரூவ் பண்ணணும் முன்னாடி போட்ட சம்மில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அந்த சம் போடச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா f of x is not இங்கேயும் இதை எழுதுறீங்க f of x is not strictly decreasing on 0,
π/2 அப்படி சொல்லிடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதை எழுத மறந்துட்டேன், அதையும் எழுதிக்கும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது கொடுத்த சம்மில் இங்கே வாங்க. சொல்யூஷன் f of x log sin x f dash of x. ஃபஸ்ட்டு லாகை, அடுத்தது sin x. log x நினச்சிங்கன்னா 1/x, x இருக்க இடத்துல sin x, நம்ம கணக்கு log x 1/x. அப்புறம் log பண்ணிட்டீங்க, உள்ளே இருக்கிற sin x பண்ணால் என்ன வரும்? cos x. காசு மேலே சைனு கீழே சொல்லுங்கள், காசு மேலே சைனு கீழே போட்டால் தான் காட்டு வருமே. அப்போது காஸ் மேலே சைன் கீழே, அதுக்கு என்ன ஃபார்முலா? cot x. ரைட், இப்போ f dash of x cot x வந்தாச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த இன்டர்வலில் 0,π/2 கண்டிப்பாக f dash of x ஓட வேல்யூ இது நம்மளுக்கு cot x கண்டிப்பாக >0 இருக்கும்னு என்னால் சொல்ல முடியும். ஏன்னா 0π/2 0π/2னா ஃபஸ்ட் குவாட்ரண்ட், ஃபஸ்ட் குவாட்ரண்ட்னா cot x இஸ் என்னவாக தான் இருக்கும்? பாசிட்டிவ். அப்போ கண்டிப்பாக f dash of x கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும்? >0. because cot x is positive in the first quadrant. ஓகேங்களா? அப்போ cot x is பாசிட்டிவாக தான் இருக்கும். இந்த ஃபஸ்ட் குவாட்ரண்ட் கண்டிப்பாக >0. அப்போ கண்டிப்பாக therefore f is strictly increasing on 0,π/2. ரைட், அடுத்தது இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா f dash of x. இதில் π/2, πயில் f dash of x ஓட வேல்யூ cot x கிடச்சிருக்கு. ரைட், இப்போ கண்டிப்பாக π/2 நம்ம பார்க்க போகிறது. x belongs to π/2, π/2னா 90, πனா 180. அப்போ இது செகண்ட் குவாட்ரண்ட். ரைட், ஆல் சில்வர் டீ கப், இங்கே எல்லாருமே பாசிட்டிவ். ஓகே, இங்கே சைனு கொசிகன், அப்போ இங்கே cot x நெகட்டிவாக தான் இருக்கும். அப்போது பிகாஸ் cot x is negative in the second quadrant, so f dash of x கண்டிப்பாக less than 0 தான் இருக்கும். ஏன்னா cot x ஓட வேல்யூ நெகட்டிவில் தான் வரும். அப்போ less than 0. therefore f is strictly decreasing on π/2, π. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்படி போட்டு முடிக்கணும். ஈஸியாக இருக்குங்களா? அப்போது இந்த π/2 πன்றது செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்டில் கண்டிப்பாக cot x வந்து நெகட்டிவாக தான் இருக்கும். ரைட், ஏன்னா அது ஆல் சில்வர் டீ கப்ஸ் பார்த்துருப்பீங்க. ஆல் சில்வர் டீ கப்ஸ், ஆல் சில்வர் டீ கப்ஸ். இங்கே சைனு கொசிகன் பாசிட்டிவ், இங்கே டேன் காட்டு, இது காஸ் சீக்கன். அப்போ இங்கே காட் என்னவாக தான் இருக்கும்? நெகட்டிவ். அப்போ காட்டோட வேல்யூ நெகட்டிவாக வந்தால் f dash of x என்னவாக தான் இருக்கும்? less than 0. ஸோ f is strictly decreasing on π/2, π. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 17th sum பார்த்தீங்கன்னா prove that the function f given by f of x equal to log cos x is strictly decreasing on in the interval 0,π/2 open interval and strictly increasing on open interval π/2, π. ரைட், ஓகே, இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட், இது வந்து உங்களுக்கு செகண்ட் குவாட்ரண்ட் π/2, π. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், f of x log cos x டிஃபரன்ஷியேஷன் ஒரு வாட்டி log x பண்ணால் 1/x-னும், இங்கே உங்களுக்கு cos x log cos x பண்ணால் 1/cos x. அந்த cos x பண்ணால் மைனஸ் sin x. அப்போது மைனஸ் மேலே அப்படியே இருக்குது. sin by cos, sin divided by cos tan x. அப்போது f dash of x வந்து மைனஸ் tan x கிடைக்குது. f dash of x வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது? மைனஸ் tan x கிடைக்குது. சரி, இப்போ பாருங்களேன், when x belongs to open interval 0,π/2. சரி, ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டு நீங்கள் கேட்கலாம்,
tan ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் tan பாசிட்டிவாக தானே சார் இருக்கும், ஆல் ஆர் பாசிட்டிவ். அப்போ tan x பாசிட்டிவ், ரைட். tan x பாசிட்டிவாக, tan x ஓட வேல்யூ பாசிட்டிவ், ஆனால் வெளில என்ன சிம்பிள் மைனஸ். அப்போது தென் இங்கே f dash of x less than 0 தான் வரும், f dash of x less than 0. அப்போது therefore f is strictly decreasing on 0, pi by 2. okay students, right. இதை யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. அடுத்தது f dash of x க்கு minus tan x இங்கே இருக்கா, ரைட். இந்த இன்டர்வெல்ல when x belongs to pi by 2, pi, right. pi by 2 pi tan இங்கே சைன் ஆல் சில்வர் டீ கப் செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் தான் பாசிட்டிவ், அப்போ tan நெகட்டிவாக தான் இருக்கும். tan வேல்யூ இங்கே என்னவாக இருக்கும், tan x இஸ் வேல்யூ வந்து நெகட்டிவாக தான் இருக்கும், டேனோட வேல்யூலாம் நெகட்டிவ். ஆனால் நெகட்டிவ் வேல்யூ இங்கே வரும்னா நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகிடும். தென் f dash of x இங்கே என்னவாக தான் இருக்கும், greater than 0 தான் வரும். அப்போது therefore f is strictly increasing on pi by 2, pi. இப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு தெரிஞ்சிருக்குமே உங்களுக்கு. இது இங்கே பார்க்கச்ச tan x ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் பாசிட்டிவ் தான், ஆனால் வெளியில் என்ன சிம்பிள் மைனஸ், அப்போ அது நெகட்டிவாக தான் மாறிடும். அப்போ கண்டிப்பாக ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். இங்கே tan x நெகட்டிவ் தான் இந்த செகண்ட் குவாட்ரண்ட்டில், அதுதான் இதை நம்ம கண்மூடித்தனமாக அப்படி சொல்லிட முடியாது. ஏன்னா இங்கே ஒரு வெளியில் மைனஸ், அப்போ மைனஸ் ஆஃப் எனிவே இது மைனஸ் ஆஃப் மைனஸ் வேல்யூ பாசிட்டிவாக மாறிடும். அப்படின்னா f is என்னது ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஆன் pi by 2, pi இப்படி வருது ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது 18th சம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் அழிச்சிட்டு போட்டுறேன். 18th சம் என்ன அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்தது f of x சொல்யூஷன் f of x is equal to x cube minus 3x square plus 3x minus 100. இதை இன்க்ரீசிங் தான் சொல்லியிருக்கான், ஸ்ட்ரிக்ட்லிலாம் சொல்ல, இன் ரியல் நம்பர்ஸ். ஓகே, இதை ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் எக்ஸ் கியூபை பண்ணால் 3x ஸ்கொயர், கான்ஸ்டண்ட்டை பண்ணால் 0 கூட ஃபங்க்ஷன் வந்திருக்கு. அப்போ எக்ஸ் ஸ்கொயரை பண்ணால் 2x, 3 கான்ஸ்டன்ட், எக்ஸை பண்ணால் 1, 100 பண்ணால் 0, எனது கான்ஸ்டன்ட் ஒண்டி தான் வந்திருக்கு, ரைட். 3x ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 3, இது ரெண்டுத்துலேயும் எல்லாத்துலேயும் காமன் அவுட் 3 எடுத்துட்டா x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1. இது அப்படியே பார்க்க உங்களுக்கு தெரியுதா, a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர், ரைட். கண்டிப்பாக இந்த x மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் வந்து இஸ் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். x மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இஸ் என்ன ஸ்கொயர் தான், பர்ஃபெக்ட் ஸ்கொயர், ரைட். அப்போது எல்லாமே பாசிட்டிவாக தான் வரும். ஓகே சரி, ஆனால் ரியல் நம்பர்ஸில் உங்களுக்கு 1 இருக்கும். இங்கே 1 மைனஸ் 1 போட்டிங்கன்னா 0ன்னு வந்துடும். அப்போது f dash of x வந்து greater than or equal to 0ன்னு தான் வரும், ரைட். ஆனால் இது வேல்யூ பாசிட்டிவ் வரும், ஓகே. ஆனால் எக்ஸுக்கு 1 கொடுத்தீங்கன்னா அப்போது 0 வர சான்ஸ் இருக்குது. அப்போ f dash of x greater than or equal to 0 அப்படின்னா தென் f is increasing, f is increasing in R, f is increasing in real numbers, வெறும் increasing தான் இங்கே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் இங்கே போடக்கூடாது, வெறும் இன்க்ரீசிங். ஓகே, இது மாதிரி கொடுத்தா நீங்கள் போட்டு பார்க்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், tangents and normals, ரைட். ஃபஸ்ட்டு டேஞ்சன்ஸ்னால் என்ன, நார்மல்ஸ்னால் என்ன ஓரளவு தெரிஞ்சுக்கலாமா, ரைட். இது ஒரு பேரபோலா, ரைட். இந்த பேரபோலாவை இதை டச் பண்ணி தான் போகணும், இன்டர்செக்ட் கூட ஆகக்கூடாது, டச் பண்ணி போகணும், ரைட். இந்த லைனை தான் டச் பண்ணி போகிற இந்த லைனை தான் டேஞ்சன்ட், இன்டர்செக்ட் கிடையாது ஸ்டூடெண்ட், டச் பண்ணி போகணும். இந்த பேரபோலாவை டச் பண்ணுற லைனு டேஞ்சன்ட். டேஞ்சண்ட்டுக்கு பர்பண்டிகுலராக வருது இந்த லைனை தான் நம்ம நார்மல் அப்படின்னு சொல்கிறோம். சப்போஸ் இதோட ஸ்லோப் எம்மாக இருந்தால் இதோட ஸ்லோப் -1/m. டேஞ்சன்ட் லைனோட ஸ்லோப் எம்மாக இருந்தால் இதோட ஸ்லோப் மைனஸ். சப்போஸ் இதோட ஸ்லோப் 1/2 இருந்தால் அதையே இங்கேயே சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, இதோட ஸ்லோப் 2 இருந்தால் இதோட ஸ்லோப் -1/2 இருக்கும். இதோட ஸ்லோப் -1/2 இருந்தால், ஏன்னா ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணால் m1 × m2 -1 வரணும், ரைட். சரி, இப்போ பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்,
அப்போது இது டேஞ்சன்ட் லைன், இது நார்மல் லைன். சொல்லுங்கள், இது டேஞ்சன்ட் லைன், இது என்னது நார்மல் லைன். இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்புறம் போன 11th படித்த இந்த ஸ்ட்ரைட் லைன் கான்செப்ட் ஞாபகம் இருக்கும், ரைட்? 2 பாயிண்ட் கொடுத்து ஸ்லோப்பு, டீட்டா கொடுத்து ஸ்லோப் கண்டுபிடிக்க சொன்னால், டீட்டா இஸ் கிவன், ஸ்லோப் கண்டுபிடிக்க சொன்னால் என்ன ஃபார்முலா? m is equal to tan theta படிச்சிருப்பீங்க. பாயிண்ட் கொடுத்துட்டு x1 y1 x2 y2 2 பாயிண்ட் கொடுத்துட்டு ஸ்லோப் கேட்டால் y2 minus y1 y2 minus y1 by x2 minus x1. இதுவும் நம்ம 11th படித்தது. 2 பாயிண்ட் கொடுத்துட்டு ஸ்லோப். அப்புறம் ஒரு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துட்டு ax plus by plus c equal to 0. இந்த ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துட்டு இதுக்கு ஸ்லோப் கேட்டால், ஸ்லோப்னா m மறந்துடாதீங்க, ஃபார்முலா மைனஸ் a by b. ஸ்லோப்புக்கு என்ன ஃபார்முலா? மைனஸ் a by b. இதெல்லாம் நம்ம எங்கே படித்தோன்னா 11th ஸ்ட்ரைட் லைன் கான்செப்டில் படித்தது. அப்போது டீட்டா கொடுத்தா ஸ்லோப் கண்டுபிடிச்சிடலாம், 2 பாயிண்ட் இருந்தாலும் ஸ்லோப் கண்டுபிடிச்சிடலாம், ஒரு ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் தான் கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் இது கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஸ்லோப் இன்டர்செப்ட். ஸ்லோப்னா m, இந்த y இன்டர்செப்ட்னு சொல்லுவாங்க. y இன்டர்செப்ட்டுக்கு பேர் c. அப்போது ஃபார்முலா ஸ்லோப் இன்டர்செப்ட் y ஈக்குவல் டு mx ப்ளஸ் c. ஸ்லோப்பும் இன்டர்செப்டும் இருந்தால் கூட நம்ம அந்த ஈக்குவேஷன் சொல்லிட முடியும், y ஈக்குவல் டு mx ப்ளஸ் c, ரைட்? அடுத்தது வேறு என்ன உங்களுக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்செப்ட் ஃபார்ம் x by a plus y by b equal to 1. ஒரு ஸ்ட்ரைட் லைன், இந்த ஸ்ட்ரைட் லைன் x ஆக்சஸில் கட் பண்ணச்ச இந்த இடத்த x இன்டர்செப்ட் சொல்லுவோம். y ஆக்சஸ், இந்த ஸ்ட்ரைட் லைன் y ஆக்சஸை கட் பண்ணுச்சுன்னா இந்த இடத்த நம்ம y இன்டர்செப்ட் சொல்லுவோம். அப்போ இந்த இருக்கிற டிஸ்டன்ஸை நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம், இதை பின்னு எடுத்துக்கிறோம். அதுதான் x இன்டர்செப்ட் y இன்டர்செப்ட்னு சொல்கிறோம், ரைட்? அப்போ இதில் x இன்டர்செப்ட் a, y இன்டர்செப்ட் b மறந்துடாதீங்க. அதான் x இன்டர்செப்ட் ஃபார்ம்னா x by a plus y by b equal to 1 சொல்கிறோம். அடுத்து என்னென்னா 2 பாயிண்ட் ஃபார்ம். 2 பாயிண்ட் இருந்தால் x1 y1 x2 y2 ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க முடியும். y minus y1 y2 minus y1 x minus x1 by x2 minus x1. இது 2 பாயிண்ட் இருந்தாலும் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க முடியும் 11th ஸ்ட்ரைட் லைன். அடுத்தது என்ன நம்மளுக்கு ரொம்ப தேவைன்னா, ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட். +2 கான்செப்டில் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் லைன் கண்டுபிடிக்குது. y minus y1 m into x minus x1. இங்கெல்லாம் நம்ம இதான் கண்டுபிடிக்கணும், ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட். அடுத்தது ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்? ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் y minus y1 minus 1 by m into x minus x1. இது நார்மலுக்கான ஃபார்முலா, இது டேஞ்சன்ட்டுக்கான ஃபார்முலா. சரி, இங்கே எம்ன்னு வருது, அந்த எம்ன்றது ஸ்லோப். ஆனால் டிஃபரன்ஷியேஷனில் எம்னா ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும், dy by dx. அதுதான் நம்ம ஸ்லோப்புன்னு சொல்லுவோம், ரைட்? இதுக்கு பேர் தான் ஸ்லோப்புன்னு சொல்லுவோம், ரைட்? இங்கே ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் அப்படின்னு சொன்னால் இப்படி தான் சொல்லுவோம், dy by dx அட் அந்த பாயிண்ட் கொடுப்பாங்க, அதுதான் ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் அப்படின்னு சொல்லுவோம். dy by dx at x1, y1, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட். ஸ்லோப் ஆஃப் நார்மல்னா அது -1 by m அப்படின்னு சொல்லுவோம், இதை mன்னு சொல்லுவோம், இதை வரதை mன்னு சொல்லுவோம். அப்போ ஸ்லோப் ஆஃப் நார்மல் அப்படின்னா -1 by m. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் இந்த டேஞ்சன்ட்ஸ் அண்ட் நார்மல்ஸ்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் தேவைப்படும். இந்த கான்செப்ட்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா, 11th படித்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ரைட்? ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட், இது என்னது, ஸ்லோப் ஆஃப் நார்மல். ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் கிடச்சிருச்சுன்னா, m கிடச்சிருச்சுன்னா நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் கண்டுபிடிக்க போயிடலாம். அதேமாதிரி ஸ்லோப் ஆஃப் நார்மல் இருந்தாலும் நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் கண்டுபிடிக்கலாம். ஆனால் சில பேர் இந்த ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் வந்துட்டாலே இந்த இடத்துல கொண்டு போய் நீங்கள் எம்மோட வேல்யூ போட்டிங்கனாலே கூட போகிறோம், ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் ஈஸியாக
நம்ம கண்டுபிடிச்சலாம். அதுக்குன்னு இங்கேயே திருப்பி ஒரு வாட்டி எழுதணும்னு அவசியம் கிடையாது. கொஷினில் கேட்டால் நீங்கள் தனியாக ஸ்லோப் ஆஃப் நார்மல் ஒரு வாட்டி எழுதலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அது மாதிரி எதுவுமே கேட்காம வெறும் ஃபைண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் கேட்டால் அப்படியே டைரெக்டாகவே போட்டுடலாம். ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் கண்டுபிடிச்சாலே போகிறோம். அந்த எம்மை கொண்டு போய் இங்கே போடுங்க. அதே எம் வேல்யூ இங்கே கீழே கொண்டு போய் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே கிடச்சிரும். டேஞ்சன்ட்டும் கிடச்சிரும், நார்மலும் கிடச்சிரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டேஞ்சன்ட்ஸ் அண்ட் நார்மலில் 6.3 எக்ஸசைஸ் போகிறோம். ரைட், நம்மளுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். டெலிட்டட் போர்ஷன்ஸ் வந்து அனுப்பிச்சிருந்த வாட்ஸ்அப்பில். டெலிட்டட் போர்ஷன்ஸ் வந்து எரர்ஸ் அண்ட் அப்ராக்சிமேஷன் டெலிட் ஆகிடுச்சு. ரோல்ஸ் தேரம், லெக்ராஞ்சி மீன் வேல்யூ தேரம் அதை நம்ம ஆல்ரெடி எடுக்கலை அந்த எக்ஸசைஸை, அதனால் பிரச்சனை கிடையாது. எரர்ஸ் அண்ட் அப்ராக்சிமேஷன் நம்ம எடுக்க போகிறது இல்லை. ஓகேங்களா, அது என்ன டெலிட்டட் போர்ஷன்ஸ். ஓகே, அப்போது இதெல்லாம் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. ரைட், ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் ரைட் அட் x equal to 4. ரைட், ஃபஸ்ட்டு கொடுத்தது சொல்யூஷன் y is equal to 3x power 4 minus 4x. இதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும்னு சொன்னேன். ஏன்னா இங்கெல்லாம் ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறது தான் நம்ம ஸ்லோப் dy by dx தான். ரைட், 3 அப்படியே இருக்கும். x power 4 பண்ணால் 4x cube, 4 எக்ஸை பண்ணால் 1. சார் கான்ஸ்டன்ட் வந்திருக்கே, கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், கான்ஸ்டண்ட்டை வெளில எடுத்துகிட்டு ஃபங்க்ஷனை பண்ணணும். 3 4s are 12 x cube minus 4. ரைட், நான் என்ன சொன்னேன், dy by dx அந்த பாயிண்ட் at x equal to 4, 12 4 cube minus 4. ரைட், இந்த இடத்துல ஒரு ஸ்டெப் எழுதலாம். 12 4 cube-னா 64, 64 into 12 4s are 48, 12 6 are 72, 72-னா 768. அதில் 4 போச்சுன்னா 764. இதுதான் ends. இது ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ஸ். ends slope of tangent at x equal to 4 is 764 அப்படின்னு எழுதணும். ரைட், அடுத்தது இங்கே வந்துருங்க. ரைட், செகண்ட் சம் சொல்யூஷன் y is equal to x minus 1 by x minus 2. u by vயில் போட்டாகணும். u இது v, டிஃபரன்ஷியேஷன் ரொம்ப முக்கியம். dy by dx ஸ்டூடெண்ட் சொல்லுங்கள், dy by dx. ரைட், ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் u by vக்கு. இங்கே எழுதுறேன், u by vயோட ஃபார்முலா v u dash minus u v dash by v square x minus 2 u dash. இதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் எக்ஸை பண்ணால் 1, 1 பண்ணால் 0. ஃபார்முலாவில் மைனஸ் u, இதை அப்படியே எழுதிடுங்க. v dash, vயோட விளையாடணும் டிஃபரன்ஷியேஷன். எக்ஸை பண்ணால் 1, 2 பண்ணால் 0 by v square x minus 2 the whole square. 1ஆல் இதை மல்டிப்ளை பண்ணால் x minus 2. இந்த 1ஆல் இதை மல்டிப்ளை பண்ணால் x minus 1 தான் வரும். ஆனால் இந்த மைனஸ் உள்ளே போனால் minus x plus 1. கீழே x minus 2 whole square. இது ரெண்டும் கட் ஆகிடும். minus 2ல் plus 1 போனால் minus 1 by x minus 2 the whole square. dy by dx ஓட வேல்யூ கிடச்சிருக்கு. ரைட், இந்த இடத்துல எரேஸ் பண்ணிக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இடத்துல எரேஸ் பண்ணிக்கிறோமா? டிஃபரன்ஷியேஷன் நல்லா பண்ணாலே போகிறோம், உங்களுக்கு ஈஸியாக ஆகிடும். எல்லாமே போட ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். டிஃபரன்ஷியேஷன் எப்படி பண்ணுறது உங்களுக்கு நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா போகிறோம். இப்போது எந்த பாயிண்ட் x equal to 10, அப்போது ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் at x equal to 10 minus 1 by 10 minus 2 the whole square. 10 minus 2 8 square. அப்போ ஆன்சர் slope of tangent at x equal to 10 is என்னது minus 1 by 64 இப்படி கிடைக்குது ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா, அப்போது ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு பார்த்துருப்பீங்க. தேர்ட் சம், ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் கர்வ் கொடுத்துட்டான். given curve at the point whose x coordinate is 2. அந்த x coordinate x equal to 2 தான் அப்படி சொல்கிறான். ஓகே, சொல்யூஷன் y is equal to x cube minus x plus 1. இதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் dy by dx 3x square. எக்ஸை பண்ணால் 1, 1 கான்ஸ்டண்ட்டை பண்ணால் 0. ரைட், x கோஆர்டினேட் 2ன்னு சொல்லியிருக்கான். அப்போது dy by dx at x equal to 2. ரைட், 3 2 square minus 1 2 square 4 4 3s are 12 12 minus 1 11. இதுக்கு பேர் தான் என்னன்னு சொன்னேன், ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் அட் x equal to 2. ரைட், அடுத்தது
இங்கே பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் எக்ஸ் கோஆர்டினேட் இஸ் 3 ரைட் y is equal to x cube minus 3x plus 2 இதை ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேஷன் பண்ணுங்க dy by dx 3x square x பண்ணால் 1 கான்ஸ்டன்ட் பண்ணால் 0 அப்போது 3x square minus 3 இப்போது dy by dx at x equal to 3 into 3 square இது 3 square na 9 3s are 27 ல 3 போனா 24 அப்போ இதுக்கு பேரும் slope of tangent at x equal to 3 okay students அப்போ slope of tangent at x equal to 3 is 24 இதை எடுத்து இந்த மாதிரி போடணும் okay slope of the normal to the curve right x equal to a cos cube theta y equal to a sin cube theta at theta is equal to pi by 4 இது டக்குன்னு ஈஸின்னு நினச்சிடாதீங்க ஏன்னா இங்கே ஒரு நோட் கொடுக்குறேன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பேராமெட்ரிக்கில் இருக்குது இது என்ன ஃபார்மில் இருக்குது பேராமெட்ரிக் ஃபார்ம் பேராமெட்ரிக் ஃபார்மில் இருந்தால் ஃபஸ்ட்டு நாம் இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா dx by dθ கண்டுபிடிப்போம் தென் dy by dθ கண்டுபிடிப்போம் நெக்ஸ்ட்டு தான் நம்ம dy by dx நம்மளுக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு அது என்ன பண்ணுவீங்க dy by dθ by dx by dθ ரைட் இது உங்களுக்கு இதுலேருந்து உங்களுக்கு ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு அவன் கேட்டது என்னென்னா ஸ்லோப் ஆஃப் நார்மல் ரைட் ஸ்லோப் ஆஃப் நார்மல் இப்படியும் சொல்லலாம் ஸ்லோப் ஆஃப் dy by dxனா ஸ்லோப் ஆஃப் நார்மல் மைனஸ் dx by dyன்னு சொல்லுவாங்க ஸ்லோப் ஆஃப் நார்மல் என்னன்னு சொல்லுவாங்க மைனஸ் dx by dy ஏன் அப்படின்னா அப்போ தான் இதை நீங்கள் என்ன எழுதுவீங்கன்னா -1 அப்படி இருக்கும் இது கீழே dy by dx மேலே போனால் dx by dy இப்படியும் சொல்லுவாங்க ஸ்லோப் ஆஃப் normal okay students அப்போ first it is a parametric form firstly find என்னது find first dx by dθ dy by dθ கண்டுபிடிச்சிருங்க then dy by dx அதாவது slope of tangent சொல்லலாம் ரைட் அதுக்கு அடுத்தது நம்ம slope of normalனா minus dx by dy அந்த பாயிண்ட் θ equal to pi by 4 அப்ளை பண்ணியும் போடுவோம் ஓகேங்களா அப்போ ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் இதை கண்டுபிடிச்சோன்னே ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் இந்த பாயிண்ட் அப்ளை பண்ணுவோம் ரைட் அதுக்கப்புறம் ஸ்லோப் ஆஃப் நார்மல் ஓகே சில பேர் m கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா டேஞ்சன்ட் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் போடுறாங்க எப்படி வேணால் போடுங்க ஆனால் இதை மறக்காதீங்க பேராமெட்ரிக் ஃபார்மில் இருக்குது இதை கண்டுபிடிச்சிடுங்க அப்புறமா dy by dx தென் ஸ்லோப் ஆஃப் நார்மல் தான் நம்மளுக்கு தேவைன்னா மைனஸ் dx by dy அந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா at theta equal to pi by 4 இப்படியும் போடலாம் ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு பேர் தான் ஸ்லோப் ஆஃப் நார்மல் at theta equal to pi by 4 ரைட் இப்போ நம்ம பார்க்க போகலாமா கணக்கு சொல்லலை இவ்வளோ நேரம் கான்செப்ட் தான் பார்த்துருந்தோம் இப்போ வாங்க x equal to a cos cube theta dx by dθ இந்த பவரில் 3 முன்னாடி வரும் 3a மேலே ஒரு பவரில் ஒன்று குறையும் யார் குறைஞ்சா ஒரு காஸ் அந்த காசை வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா பண்ணுவோம் ஞாபகம் இருக்கா 3a பொறுமையாக தான் போடுறேன் காஸ் ஸ்கொயர் தீட்டா இந்த காசை பண்ணால் மைனஸ் சைன் தீட்டா ரைட் y is equal to a sin cube theta ரைட் இதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணுவோம் dy by dθ பவர் முன்னாடி வரும் 3a sin ஸ்கொயர் தீட்டா மேலே ஒன்று போயிடும் அந்த யார் வெளில போனால் சைன் அந்த சைனை பண்ணால் காசு இப்போ டைரெக்டாக போட்டால் புரிஞ்சுப்பீங்க நவ் dy by dx dy by dθ by dx by dθ dy by dθ 3a sin square theta cos theta minus 3a cos square theta sin theta 3a கட் ஆகிடும் இந்த sin கட்டு cos கட்டு sin மேலே cos கீழே மைனஸ் tan thetaன்னு உங்களுக்கு கிடைக்கும் ரைட் இப்போ பாருங்கள் ஸ்டூடெண்ட் நம்மளுக்கு dy by dx கிடைச்சாச்சு இப்போ எனக்கு தேவை ஸ்லோப் ஆஃப் நார்மல் டைரெக்டாகவே போட்டுடலான்னு சொன்னேன் ஸ்லோப் ஆஃப் நார்மல்னால் மைனஸ் dx by dy மைனஸ் 1 by
dy by dx at theta equal to pi by 4 minus 1 dy by dx oda value minus tan theta theta வந்து pi by 4 theta இடத்துல pi by 4 போட்டிங்கன்னா tan 45 1 minus of minus plus 1 அப்போ slope of normal ஓட value நம்மளுக்கு 1 கிடைச்சிருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.